ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலவெளியில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நல்ல இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனை ஆராதித்து துதித்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வருவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் எங்களோடு சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய நாமத்தை உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. அவள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்து போல இந்த காலவெளியே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரலோகம் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். அற்புதத்தின் கரம் எங்கள் மத்தியில் விளங்கட்டும். நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. யெகோவா நிசியே எந்தன் ஜெயக்கொடியே என்கிறதான பாடலை எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் பாடுவோமாக. எந்தன் ஜெயக்கொடி உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பேன் உமக்கு ஆராதனை. யெகோவா நிசி எந்தன் ஜெயக்கொடி உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பேன் உமக்கு ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. ஜெபத்தின் வீரரே ஆராதனை. யெகோவா நிசி எந்தன் ஜெயக்கொடியே உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பேன் உமக்கு ஆராதனை. யெகோவா நிசி எந்தன் ஜெயக்கொடியே உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பேன் உமக்கு ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அணையில் உன்னதரே ஆராதனை, அணைக்கும் ஆதரவே ஆராதனை. அணையில் உன்னதரே ஆராதனை, அணைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்மநேசரே, சரோனின் ரோஜாவே ஆராதனை. சரோனின் ரோஜாவே ஆராதனை. யெகோவா நிசி எந்தன் ஜெயக்கொடியே உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை
நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் போகிறோம். ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நம்மோடு ஆண்டவர் பேசுவாராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் கிரியை செய்வாராக. இந்த கால வேளையிலே நம்முடைய பிரசங்கத்தின் ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீண்டும் இந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 19வது வசனம், வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராக. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலவெளியிலே ஜனங்களோடு பேசும். சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆண்டவரே, இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக. யார்னால் சத்துருடைய வல்லமையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வீடுகளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நீர் கொடியேற்ற வரப்போகிறதுக்காக, நீர் கொடியேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் வெற்றி கொடியை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மலைகளிலே காடுகளிலும் அதிகமான மழை பெய்யும் பொழுது அல்லது நீர்த்தேக்கங்களில் டேம் என்று சொல்வார்கள், அந்த டேம் நிரம்பி வழியும் பொழுது தண்ணீரை வெளியே திறந்து விடுவார்கள். அப்பொழுது அந்த நதியிலோ அல்லது அந்த ஆற்றங்கரையிலோ அந்த ஆறு ஓடுகிற அந்த இடத்திலோ வெள்ளம் கரை புரண்டு போகும். அந்த வெள்ளம் போகும்போது பயங்கர சீற்றத்தோடு போகும். அந்த வெள்ளத்துக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வெள்ளம் அடித்து கொண்டு போகும். அவ்வளவு வேகம் அந்த வெள்ளத்துக்கு உண்டு, அந்த தண்ணீருக்கு உண்டு. அதே போல அந்த வெள்ளம், அந்த தண்ணீர் எவ்வளவு வேகமாய் அது ஓடுகிறதோ, வேகமாய் போகுதோ, அதே மாதிரி சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வரும்போது, நமக்கு விரோதமாய் வரும்போது ஆவியானவர் நமக்கா என்ன செய்வார்? கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று நம் பட்சத்தில் நின்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடியேற்றுவார். இந்த கொடி என்பது வெற்றிக்கு அடையாளம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கார்கில் யுத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் நம்முடைய இந்திய எல்லைக்குள் வந்து அந்த கார்கில் என்கிற பகுதியை பிடிச்சிட்டாங்க, காஷ்மீரில். அப்போ ஒரு யுத்தம் நடந்தது. பல உயிர்கள் அதில் மறிச்சாங்க. ஆனால் நம்முடைய சோல்ஜர் பல உயிர் தியாகங்களை பண்ணி அந்த கார்கில் பகுதியை மீண்டும் பிடித்தாங்க. அதை பிடித்தவுடன் அந்த பிடித்த பகுதியிலே நம்முடைய இந்திய தேசிய கொடி அதில் ஏற்றினார்கள். அது எதற்கு அடையாளம்? நாங்கள் அதை பிடித்து விட்டோம், எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டது என்பதற்கு ஒரு அடையாளம். சத்துருக்கள் துரத்தப்பட்டார்கள், எதிரிகள் துரத்தப்பட்டார்கள், ஒரு ஜெயம் அங்கே கிடைத்தது. அந்த ஜெயத்திற்கு அடையாளமாய் தேசிய கொடி அங்கே ஏற்றினார்கள், இந்திய தேசிய கொடி ஏற்றினார்கள்.
அப்போ இந்த கொடியின் அடையாளம் எதற்கு? வெற்றியின் அடையாளம். அதே போலதான் சத்துரு நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் பொழுது, சத்துரு நமக்கு விரோதமாய் வரும் பொழுது நமக்காய் யுத்தம் செய்கிறவர் யார் என்றால் ஆவியானவர். இந்த ஆவியானவர் யுத்தம் பண்ணுவது மட்டுமில்லாமல் ஒரு வெற்றி கொடியை நமக்காக என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒரு வெற்றி கொடியை ஏற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சத்துரு வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது, சத்துரு என்று சொல்லும் பொழுது பிசாசை குறிக்கி. வேதத்தில் பிசாசிற்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. சாத்தான் என்றும், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சத்துரு என்று சொல்லப்பட்டு, எனிமி, எதிராளி, எதிராளி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சத்துரு நமக்கு விரோதமாக எப்படி வருவான்? வெள்ளம் போல வருவான். அந்த வெள்ளம் எல்லாத்தையும் அடித்து கொண்டு போகும், நசுக்கி கொண்டு போகும், எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு போகும். அதே போல தான் சத்துரு அல்லது பிசாசு, நம்முடைய எதிராளிகள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது நம் பட்சத்திலே நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் யுத்தம் பண்ணுகிறார். அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பல ஆங்கில வேதாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு விரோதமாய் எதிராக கர்த்தர் நிற்பாராம். சத்துருக்கு எதிராக கர்த்தர் நிற்பாராம். நிற்பது மட்டுமில்லாமல் அவனோடு யுத்தம் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 25-28 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் போது, சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இயேசு சொல்லும் பொழுது சத்துரு என்பது பிசாசு என்று சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அங்கு சத்துரு என்பது பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு, உண்மையான சத்துரு யார் என்றால் அது பிசாசு தான். கோதுமைக்குள் களைகளை விதைத்து கொண்டு போகிறான். அப்போ கோதுமை என்பது நல்ல ஒரு பயிர். அந்த நல்ல பயிர் விளைய விடாதபடி அதற்கு தடை செய்வதற்காக களைகளை விதைத்து கொண்டு போகிறான். அப்போ அது வளர்வதற்கு இந்த களை ஒரு தடை. அப்போ கோதுமைக்குள் களைகளை விதைத்து கொண்டு போகிறான். இன்றைக்கி ஸ்தோத்திரம், சில வேளைகளில் பிசாசு அனைவருடைய குடும்பங்களில், அனைவருடைய வீடுகளில் தேவையில்லாத களைகளை விதைத்து கொண்டு போவான். தேவையில்லாத போராட்டத்தை கொண்டு வருவான், தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வருவான், தேவையில்லாத சமாதான குறைவை கொண்டு வருவான். அப்போ சத்துரு கொண்டு வருகிற களைகள், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக கொண்டு வருகிற களைகள் என்ன என்பதை நாம் கண்டு ஆராய வேண்டும். அந்த களைகளை பிடுங்கி நாம் போடணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓசியா 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். கழுகை அல்ல, அந்த கழுகின் வேகம் எவ்வளவு வேகமோ அந்த வேகத்தில் கர்த்தருடைய வீட்டின் மேல் என்ன செய்வான்? பறந்து வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கழுகு எதற்கு வரும்? இறை தேடுவதற்காக. அது கோழி குஞ்சா இருந்தாலும் சரி, அது முயல் குட்டியாக இருந்தாலும் சரி, அது அப்படியே தூக்கிட்டு கொண்டு போகும். அப்போ சத்துருங்க எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட கழுகு. அப்போ கழுகு என்ன செய்யணும்? இரையை, தனக்கு தேவையான இரையை கவ்வி கொண்டு போகும், பிடித்து கொண்டு போகும். அதே போலதான் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லப்பட்டு 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திருக்கிறான். அப்போ கழுகை போல, சிங்கத்தை போல
யாரை விழுங்கலாம், யாரை பிடிக்கலாம் என்று சொல்லி வகையை தேடி சுற்றி திருக்கிறான். யோசித்து பாருங்க. அப்ப நம்ம எப்போ விழுங்கலாம், நம்முடைய குடும்பத்தை எப்போ விழுங்கலாம், நம்ம வாழ்க்கை எப்போ சீரழிக்கலாம், நம்முடைய குடும்பத்தை எப்போ சீரழிக்கலாம், எப்போ அழிக்கலாம் என்று சொல்லி சுற்றி திருகிறான். பிசாசு கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான். இப்ப யாரை அழிக்கணும், யாரை கொல்லணும், எந்த வீட்டை அழிக்கணும், இந்த வீட்டுக்கு சமாதான குறை உண்டு பண்ணணும், சந்தோஷத்தை அழிக்கணும், சமாதானத்தை அழிக்கணும், பொருளாதாரத்தை அழிக்கணும், வியாதியை கொண்டு வரணும், போராட்டத்தை கொண்டு வரணும், நஷ்டத்தை கொண்டு வரணும். இதற்காக பிசாசு என்ன செய்கிறான்னா, யார் வீட்டுக்கு, யார் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வகையை தேடி சுற்றி திருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 56:2 சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். சிங்கத்தை போல என் சத்துருக்கள் விழுங்க பார்க்குறாங்க. தாவீது சொல்றான், என்னை சுற்றிலும் சத்துருக்கள் என்னை நெருக்கி நிற்கிறாங்க. சில வேளை மனிதர்கள் நமக்கு சத்துருக்களாக மாறுவாங்க. நம்மோடு பழகினவர்கள், நம்மோடு பேசினவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், அருகாமையில் இருக்கிறவர்கள், நன்று பழகினவர்கள், நம்மோடு வேலை செய்கிற மக்கள் சில வேளைகளில் காரணம் இல்லாமல் நமக்கு சத்துருக்களாக மாறுவாங்க. நமக்கு வேதனை உண்டாக்கும் காரியத்தை செய்வாங்க, நமக்கு வலியை உண்டாக்கும் காரியத்தை செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், யாரா இருந்தாலும் சரி, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது நான் உன் பட்சத்திலிருந்து நான் உனக்கு கொடியேற்றுவேன், நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நான் முதல்ல சொன்ன வெற்றிக்கு அடையாளம் அந்த கொடி தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சத்துருடைய கிரிகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஆகையால் நம்மை சுற்றில் அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம், கொக்கரித்து கொண்டிருக்கலாம். நமக்கு விரோதமாக என்ன, எப்போ, எது செய்யலாம் என்று சொல்லி அழைகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாய் பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மை வேதனைப்படுத்துகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சத்துருவை போல சில ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உண்மையான சத்துரு பிசாசு. இந்த சத்துரு மனுஷனுக்குள்ள இருந்தா வருவான். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, சாத்தான் பிசாசுக்குள் நுழைந்தான், பிசாசுக்குள்ள சாத்தான் போனான், பிசாசுடைய கிரி அவனுக்குள்ள வந்தது, சவுளுக்குள்ள பொல்லாத ஆவி போச்சு, பொல்லாத ஆவியினுடைய காரியங்கள் எல்லாம் சவுளுக்குள்ள வந்தது. அப்போ ஒரு மனிதனுக்குள் பிசாசு போகும்போது, சாத்தான் போகும்போது அவன் சத்துருவாய் மாறுகிறான். பிசாசு ஒரு மனிதனை பயன்படுத்துகிறான், ஒரு மனிதனுக்குள் இருந்து காரியத்தை செய்கிறான். சில வேளைகளில் நமக்கு அப்படிதான் தோணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம சுற்றி நிற்கிற காரியத்தில் பார்க்குறோம். நமக்கு விரோதமாய் அநேகர் யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து நான் உங்களுக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்காக உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா, லேவியராகமம் 26:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். அப்ப ஆவியானவர் கொடியேற்றது போல, ஒரு வெற்றியை கொடுக்கிறது போல, உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். இயேசு சீசர்களை அழைத்து 12 சீசர்கள் கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா, நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். அந்த சத்துருக்களை துரத்தல, பிசாசுடைய கிரிகளை நீங்கள் துரத்துவீர்கள். அப்ப பிசாசுடைய வல்லமைகளை நீங்கள் துரத்துவீர்கள். அப்ப தேவன் ஒவ்வொருவருக்கும் பிசாசின் அதிகாரத்தை துரத்துவதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் கிரியைகளை நீங்கள் துரத்த முடியும். பிசாசுடைய வல்லமை நீங்கள் துரத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28:7 சொல்லப்பட்டிருக்கு, சத்துரு உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் அவன் 7 வழியாய் புறப்பட்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அவன் 7 வழியாய் நினைச்சவன் புறப்பட்டு போவான். உனக்கு விரோதமாக காரியங்களை செய்ய, உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய ஒரு வழியாக வருவான். ஆனால் ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அவன் புறப்பட்டு போகிற இடம் எந்த இடம் என்று தெரியாது. அவனுக்கு எப்படி போவான், எந்த வழியாக போவான்னு தெரியாது. கர்த்தர் அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காரியத்தை நமக்காய் கர்த்தர் செய்கிறார். 1 சாமுவேல் 19:29 சொல்லப்பட்டிருக்கு, சவுல் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில் சவுல் சத்துரு என்று சொல்லப்பட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் சத்துரு செய்கிற எல்லா காரியத்தையும் தாவீதுக்கு விரோதமாக செய்தான். தாவீதை கொலை செய்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். கொலை செய்வதற்காக அவனை தேடி போனான். காரணம் என்ன தெரியுமா? சவுலுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி, அந்த பொல்லாத ஆவிதான் சத்துருவாய் அவனை மாற்றினது. அப்போ சில வேளைகளிலே சில ஆட்களை, சில நபர்களை சாத்தா நமக்கு விரோதமாய் சத்துருவாய் எழும்புவார்கள். காரணம் இல்லாமல் சில ஆட்கள் நம்மை பகைப்பார்கள். காரணம் இல்லாமல் சில ஆட்கள் நமக்கு விரோதமாய் வருவார்கள், நமக்கு விரோதமாய் பேசுவார்கள், நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் நமக்காய் கொடியேற்றுகிறவர், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், நம்மை அபிஷேகம் பண்ணின ஆவியானவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தர் 7:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துரு என்று சொல்லப்பட்டான். ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துரு என்று சொல்லப்பட்டான். அப்படி சொல்லப்படுவது காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வகை தேடினான். தேவனுடைய பிள்ளை அழிக்க வகை தேடுகிறான்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவனுக்குள்ளே பிசாசுடைய கிரியைகள் போச்சு, அவனுக்குள்ளே பிசாசுடைய காரியங்கள், செயல்பாடுகள் அவனுக்குள்ளே வந்துட்டு. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்வதற்காக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவதற்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு சத்துருவாய் அவன் மாறிவிட்டான். அவன் சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் 20:29 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் இஸ்ரவேல் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேல் சத்துருக்களோடு என்ன செய்தார்? யுத்தம் பண்ணினார் என்று வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நம்முடைய ஒரே சத்துரு பிசாசு தான். இந்த சத்துருவை ஜெயிக்க நம்முடைய மாம்ச பலன் போதாது. நமக்கு ஆவியின் பலன் தேவை, நமக்கு அபிஷேக பலன் தேவை. நமக்கு விரோதமாக எழும்புகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு, ஜெயம் பெறுவதற்கு நம்முடைய மாம்சத்தினால் எதை நாம் செய்ய முடியாது. அதற்கு ஒரே வழி ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை. இந்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டுதான் நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்க முடியும், பிசாசுடைய கிரிகளை ஜெயிக்க முடியும். ஆகையினால் தான் மோசே ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யெகோவா நிசி என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யெகோவா நிசி என்றால் ஜெயக்கொடி, வெற்றி கொடி. அப்போ யெகோவா நிசி என்கிற நாமத்தினாலே இங்கே ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். அங்கு ஒரு அற்புதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடைபெறுகிறது. ஒரு யுத்தம் நடைபெற்றது அமிலேக்கியரோடு. கர்த்தர் அந்த அமிலேக்கின் மீது ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தணுமாய்
மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், யெகோவா நிசி. The Lord is my banner. தேவன் எனக்கு வெற்றி கொடியா இருக்கிறார். அப்ப நான் சொன்னேன், சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியேற்றுவார், வெற்றி கொடியேற்றுவார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கொடியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலுவையின் ஜெயக்கொடி. கல்வாரி சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் நல்ல வெற்றி சிறந்தார். பிசாசுடைய வல்லமை, பிசாசுடைய கிரிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்தார். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப யெகோவா நிசி என்றால் வெற்றி கொடி, ஜெயக்கொடி, ஜெயக்கொடி. ஆண்டவர் அப்படிங்க என்ன ஜெயத்தை கொடுத்தார்னா, யாத்திராகமம் 17:8 சொல்லப்பட்டிருக்கு, அமிலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். தேவ பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் அநேக அமிலேக்கியர் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமிலேக்கியர் வந்து ரெவித்தீமில் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். மோசே என்ன செய்கிறான்னா, ஒரு மலையீற்றிலே உட்கார்ந்து தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு அவருடைய அந்த தேவனுடைய கோலை கையிலே பிடித்து கொண்டு வானத்துக்கு நேராக தன்னுடைய கரங்களை நீட்டி கொண்டிருக்கிறார். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்தில் 17 யாத்திராகமம் 17:10 யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமிலேக்கியரோடு யுத்தம் பண்ணினார். மோசே ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். மலை உச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தன் கைகளை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்திருக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு வெற்றி வந்தது. ஆனால் அதே நேரத்தில் மோசே தன் கையை தாழ விடுகையில் அமிலேக்கியன் மேற்கொண்டான். அமிலேக்கியன் ஜெயம் பெற்றான். பாருங்கள், மோசே தன் கையை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். தன்னுடைய கரங்களை தாழ விடும் பொழுது அமிலேக்கியன் ஜெயம் பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல அருமையான ஒரு அற்புதமான வசனம். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ வானத்துக்கு நேராக கரங்களை ஏறெடுக்கிறதான வேளையிலே நம்முடைய கண்களை அவருக்கு நேராக என்ன செய்யணுமா? ஏறெடுக்கணுமா? கரத்தை ஏறெடுப்பது போல கண்களையும் ஏறெடுக்க வேண்டுமா? இருதயத்தையும் அவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டுமா? கண்களை ஏறெடுக்க வேண்டும், கரங்களை ஏறெடுக்க வேண்டும், இருதயத்தை ஏறெடுக்க வேண்டும். அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பருவலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை ஏறெடுக்கும்போது கரங்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும், உதவி வரும். அப்போ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கரங்களை ஏறெடுத்தல் என்பது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜெபத்தை குறிக்கி. அப்போ அமிலேக்கியனோடு ஜெயம் பெற வேண்டுமென்றால், சத்துருவோடு நாம் ஜெயம் பெற வேண்டுமென்றால் தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை என்ன செய்யணும்? உயர்த்தி கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நினைவரும் ஜெயம் வரும். அங்கு கரங்களை தாழ விடும் பொழுது அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர்கள் அந்த ஜெபம் நாம் பண்ணுகிற அந்த ஜெபத்தை நம்ம விடும் பொழுது நம்ம யார் மேற்கொள்வார்களாம்? அமிலேக்கியன் மேற்கொள்வான். அப்போ ஜெபத்தை நாம் ஜெபிக்காமல் மறக்கும் பொழுது, ஜெபம் செய்கிறதை விடும் பொழுது அமிலேக்கியன் நம்மை மேற்கொள்வான், சத்துரு நம்மளை மேற்கொள்வான். அப்போ ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும்போது அந்த மனிதன் அமிலேக்கியனை மேற்கொள்ள முடியும், உலகத்தை மேற்கொள்ள முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஜெபிக்க மறக்கும்போது, ஜெபங்களை ஏறெடுக்க மறக்கும்போது அந்த மனிதனை சத்துரு மேற்கொள்வான், அமிலேக்கியன் மேற்கொள்வான், உலகம் மேற்கொள்ளும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இப்படி தன்னுடைய கரங்களை தாழ விடும் பொழுது தோல்வி வந்தது. உடனே
அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனத்தில், மோசையின் கைகள் அசந்து போயிற்று. ரொம்ப நேரம் தன்னுடைய கரங்களை விரித்து கொண்டு இருக்கிறான். அவனால் ரொம்ப நேரம் கரங்களை அவனால் என்ன செய்ய முடியல, அப்படியே நீ வைக்க முடியல, அசந்து போயிடுச்சு. அதனால தான் கையை கீழே போடும் பொழுது அமிலேக்கினுக்கு ஜெயம் வந்தது. சில வேளைகளில் நம்ம ஜெபம் பண்ண மறக்கும் போது நம்ம அசந்து போவோம். சில வேளைகளில் ஜெபிக்க நம்ம தவறுவோம். நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்கும்போது, ஜெபிக்க மறக்கும் போது சாத்தா நம்மளை மேற்கொள்வான், பிசாசு நம்மளை மேற்கொள்ளும், சத்துரு நம்மளை மேற்கொள்வான், உலகம் நம்மளை மேற்கொள்ளும். அதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ சத்துருவை ஜெயிக்க வேண்டுமென்றால், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்ற வேண்டுமென்றால் உங்களுடைய கரங்களை அவருக்கு நேராக நீங்கள் ஏறெடுக்கணும். அவருக்கு நேராக உங்கள் கரங்களை ஏறெடுக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெய கொடியை கொடுப்பார், வெற்றி கொடியை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீங்க. ஆனால் கரத்தை தாழ விடும் பொழுது தோல்வி வரும், உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வரும், உங்கள் குடும்பத்தில் தோல்வி வரும், நீங்கள் எடுக்கிற காரியத்தில் தோல்வி வரும். ஏன் தெரியுமா? நீங்கள் அசந்து போயிடுறீங்க, நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க, நீங்கள் தளர்ந்து போயிடுறீங்க. அதனால தான் சத்துரு உங்களை மேற்கொண்டான், அந்த வெள்ளம் உங்களை மேற்கொண்டு விடுகிறது. அதோடு அப்படி நின்றாதங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பார்த்தாங்க ஆரோனும் ஊரும் என்ன செய்தாங்கன்னா, மோசே ஒரு கல்லின் மேல் உட்கார செய்து, ஆரோன் ஒரு கரத்தையும் ஊரும் ஒரு கரத்தையும் பிடித்து கொண்டு வானத்துக்கு நேராக ஏறெடுத்தாங்க. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக நின்றாங்க. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அமிலேக்கின் தோல்வி அடைந்தான், அமிலேக்கியன் ஓடி போனான், அமிலேக்கியன் வெட்கப்பட்டு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருங்க வாழ்க்கையில் வெட்கப்பட வேண்டுமென்றால், அவன் வெட்கப்பட்டு ஓடி போக வேண்டுமென்றால், நீங்களும் நானும் நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக விரித்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாள் உடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக விரிங்க. சஞ்சப்பத்தை 2 மீனையும் கொண்டு கர்த்தருக்கு நேராக தன்னுடைய கரங்களை விரித்தார். கர்த்தர் பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால், வெள்ளம் போல எதிரி உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வருவான். அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால், நீங்கள் நாளும் நம்முடைய கரங்களை சோர்ந்து போகாமல் அசந்து போகாமல் கர்த்தருக்கு நேராக விரிச்சிட்ருங்க. கர்த்தருக்கு நேராக உயர்த்து கொண்டிருப்போம். நாம் அப்படி செய்வோம் என்றால், நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்காக இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விரோதமாய் இறங்கி வருவார். ஆகினால் தான் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார், ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஏகவா நிஸ்ஸி. அப்படின்னா வெற்றி கொடியை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அமிலேக்கின் மேலே வெற்றி கொண்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக யெகோவா நிஸ்ஸி கொடியேற்றுவார். நீங்கள் ஜெயத்தை பெறுவீங்க, நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. ஏனென்றால் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகினாலே சத்துருடைய கிரியை ஜெயிக்க வேண்டுமென்றால், உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்க, உங்களுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்க, உங்களுடைய இருதயத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுங்க. அங்கிருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு வரும், அங்கிருந்தால் விடுதலை வரும், அவங்களுக்கு விரோதமாக அங்கிருந்தால் நமக்கு ஒரு மீட்பு வரும். கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். அருமையாக இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுடைய சத்துருக்களோடு கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா எந்த சத்துருங்க நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென். உங்கள் மாம்சத்தில் நீங்கள் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. ஆமென். உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவின் பலத்தை கொண்டு தான், அபிஷேகத்தை கொண்டு தான் அந்த சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ள முடியும்.
நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கொண்டிருங்க. கர்த்தர் எல்லா அமிலேக்கினையும், உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா அமிலேக்கினையும், வெள்ளம் போல் வருகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாராக. ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியில் இருக்கலாம், அல்லது பிசாசு உங்களை மேற்கொண்டு இருக்கலாம், அல்லது பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு சத்துருடைய கிரியில் உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உன் பட்சத்தில் இருந்து நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் காலவெளி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆமென், நீங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உன் சத்துருகளுக்கு நான் சத்துருவாக இருப்பேன், உன் சத்துருகளுக்கு நான் சத்துருவாக இருப்பேன். ஒரு வழியாய் வந்தால் அவங்க 7 வழியாக புறப்பட்டு போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போ. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்காக ஒரு ஜெயக்கொடியை எப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் தான் யெகோவா நிஸ்ஸி. இந்த யெகோவா நிஸ்ஸி ஆராதிங்கள், இந்த யெகோவா நிஸ்ஸியை துதியுங்கள். இன்றைக்கி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வரும், தோல்விகள் எல்லாம் மாறும். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய வெற்றி ஆவியானவர் தருவாராக. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே போக போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியெல்லாம் வெளியே போகுது. எல்லாம் வெள்ளம் போல் வருகிற சத்துருக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்காதுங்க. ஆவியானவர் பயங்கரமான காரியத்தை உங்களுக்காக எனக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த ஆவியானவர் இன்னைக்கு வெற்றி கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு ஜெய கொடி ஏற்ற போகிறீங்க, ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறீங்க, ஒரு வெற்றி கொடி உங்கள் வீடுகளை நீங்கள் சீக்கிரம் ஏற்ற போகிறீங்க. ஆமன், எல்லாவற்றையும் மேற்கொள்ள போகிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறேன். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ளங்கள் பரலோக பிதாவே, அருமையானீர் கொடுத்த நல்ல அந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல வந்தால் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுது போல, நீர் அப்படி ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அமிலேக்கினை மேற்கொள்ள கர்த்தர் மோசேக்கு யோசுவாவுக்கு உதவி செஞ்சது போல அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸி என்று பெயரிட்டானப்பா. யெகோவா நிஸ்ஸி என்றால் வெற்றி கொடி என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தோல்வியில் இருக்கிற மக்களுக்கு நீர் வெற்றி கொடியை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் வெற்றியை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் அப்படியே பிள்ளைகளை நடத்துங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, தோல்விகளெல்லாம் மாறட்டும். பிசாசில் அகப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, ஒரு விடுதலை கொடுங்க. குடும்பங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். தொடர்ந்து ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்வீராக. இதை கேட்குற மக்கள் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு சத்துருவை மேற்கொள்ள நீர் அதிகாரம் கொடுத்ததுக்காக, வெற்றியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா நிஸ்ஸி எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.